உயிர்களெல்லாம் அது காக்கிற காரணத்தினால அந்த விபூதிக்கு இன்னொரு பேரு ரட்சைகள். ரட்சை நமக்கெல்லாம் உடம்போட உயிரோட ஒரு காவலாக இருக்கிற ஒரு ஆயுதம் விபூதி, ரட்சை. விபூதி நன்றாக அணிந்து கொண்டு செல்வோமானால் பேய் உலகிற காட்ட கூட தைரியமா போயிடலாம். பேய்கள்லாம் நம்மளை பார்த்து கும்பிடும். சிவனடியா இருக்க போற அவர் பக்கத்துல போகக்கூடாது, பின்னாலும் சின்னவன் பார்த்துட்டு வரும், வரான் அவனை பிடிச்சு விடுவோம் என்று பேய்கள் பேசுற அளவுல நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் விபூதி. அதன் ரட்சை என்பது. ரட்சை என்றும் பஸ்மம் என்றும் பசுடம் என்றும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற செல்வங்களெல்லாம் நிறைய கொடுக்கின்ற காரணத்தினால அது விபூதி என்றும், நம்முடைய அஞ்ஞானத்தை போக்குற காரணத்தினால அது சாரம் என்றும் பல பேர். இப்படி அற்புதமான விபூதியை நாம் ஏன் அணியலாம்? நம்முடைய குற்றங்களை நீக்கிறது. அது காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் போன்ற குற்றங்களெல்லாம் அறுத்து விடுகிறது. அதனால நாம் அணிய வேண்டும். மோகாதி குற்றங்கள் அறுக்கும் நீச்சை மொழிகிறோம் நாம் இப்பொழுது சொல்லுவோம். எதற்காக சொல்கிறோம்? இருவினைகள் கழிவதாக. நாம் செய்கின்ற நன்வினையும் தீவினையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்மா போகணும். அதற்காகத்தான் இந்த செய்தியை நாம் சொல்லுகிறோம் என்று முதல் திருப்பாசுரம் அருமையாக பேசுகிறது. ஆக இந்த திருப்பாசுரத்துல விபூதியின் பெருமையை அருளி செய்த பரமேஸ்வரன் பெருமையை முதல் 2 வரி, அடுத்த 2 வரியில விபூதியுடைய அம்சங்கள் வகைகள் சொன்னார். நிறைவான வழியில் என்ன சொல்றாரு? நம்முடைய மோகங்களையும் குற்றங்களையும் வினைகளையும் அறுக்கின்ற ஒரு அற்புத ஆயுதம் விபூதி. இவையெல்லாம் இந்த திருப்பாசுரத்துல பேசப்படுகின்றன. ஆக விபூதி என்பதனுடைய அருமைப்பாடு இங்கு பேசுறோம். அகத்திய மகர்ஷி சிவாலய முனிவருக்கு உபதேசம் பண்ணார். சிவாலய முனிவருடைய ஒரு ஆசை என்ன கேட்டேன்னா, முதல் 7 திருமுறை அடங்கல் முறையை தினமும் பயில வேண்டும் ஒரு ஆசை. ஆரம்பிச்சு 7ஆம் திருமுறை சுந்தரமுசாமி திருமுறை தினம் வரணும். எங்கூட 10 வருஷத்துக்குள்ள வருது. தினமும் 10 வருஷம் 15 வருஷம் 7 திருமுறை அடங்கல் முறை. சிவாலய முனிவர் அப்படிங்க ரொம்ப சங்கடப்படுது. வீண வராது. அகசிய மனுஷன் நோக்கி தாமணி சுவாமி என் மனக்கவலை நீக்கணும். அதனால் அகசிய மனுஷர் காட்சி கொடுக்குறேன். திருக்குற்றாலத்துல சிவாலய முனிவர் சனிக்கிறார். அகசிய மனுஷன் நீங்க போய் பார்க்கலாம். என்ன வேணும்? சுவாமி அடங்கல் முறை முழுக்கிறார், தினமும் பயிர வேண்டும். சரி, அதற்கு ஒரு மாற்று வழி சொல்லுவோம். அடங்கல் முறையினுடைய அவ்வளவு திருப்பதியங்களுடைய பலனையும் தரக்கூடிய 25 பதியங்களை நாம் இப்பொழுது தொகுத்து தருவோம். அதை பயின்றா போதும். அதுதான் அகத்தியர் தேவார திரட்டு. அகசியர் தேவார திரட்டு சிவாலய முனிவருக்காக அகசிய மனுஷால் அருளி செய்யப்பட்டது. அந்த 25 பதியங்களை படித்தால் தேவாரம் முழுக்க படித்த பலன் அப்படியே வரும். அகசிய மனுஷன் இந்த அகசியர் தேவார திரட்டுடைய முன்னுரையில ஏன் இந்த 25 பதியங்களை தொகுத்தார் என்று சொன்னால் அதுக்கு 8 காரணம் சொல்ற. அது 8 காரணம் குருவருடைய சிவாலய வழிபாடு, சிவனடியார் வழிபாடு, பஞ்சாட்சர மகிமை, ஒவ்வொரு தலைப்புல 8 தலைப்புல 25 சக்கர அகசிய மகர்ஷி. அதுல திருநீற்று பதிகம் 1 25. திருநீற்று பதிகம் எங்கே அருளி செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். நீங்கமா அமெரிக்கா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆலவாய். ஆலவாயிலே விபூதி பெருமையரா அவருடைய பிள்ளை நமக்கு அருளி செய்யுது. அருள் செய்கிற இடம் இது. ஒரு பேஷண்ட் முன்னால டாக்டர் போடுது. டாக்டர் கையில ஊசி எடுக்கல, ஸ்டெதோஸ்கோப் எடுக்கல, இசிஜி பார்க்க சொல்லல, ஆஞ்சியோகிராம் பார்க்க சொல்லல. இந்த டாக்டர் கொதிக்குது. பாண்டியன் மன்னனுடைய உடம்புல வெப்பனை கொதிக்கிறே பிடித்துணி அப்படியே கரைஞ்சிருக்கிறான். பக்கத்துல வைத்திருக்கிற மயில் தொகை
மயில்னா கருதுதான். அதுலேருந்து வரக்கூடிய வெப்பத்தினுடைய மயில் தொகையெல்லாம் கருதுற அளவுல அந்த அழகான டாக்டர் விஞ்ஞான சம்சாரம் டாக்டர் வேஷம் போட்டு 8000 பேர் சொன்னாங்க. ஒரு டாக்டர் டாக்டர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இங்க ரியல் டாக்டர் அவர் கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் திருநீற்று பதிகம். அந்த பிரபு திருநீற்று பதிகம் பாடியருடைய தன் திருக்கரத்தினால பாண்டியனுடைய வலது பாகத்தடி தலையை கொடுத்த உடனே வலது பாகம் நோய் தீர்கிறது. அது அப்படியே இடது பாகத்துக்கு போய் ஏற்றுமதி ஆகுது. பிறகு முழுமையா இருக்கிறது திருஞான சம்சாரம். அந்த பதிகம் திருநீற்று பதிகம் அது அகசியர் தேவாரத்திலே இடம்பெறுகிறது. ஏன் அதை கூறினார் என்று அந்த அகசியத்தவருடைய முன்னுரையில காரணம் சொன்னார். நீற்று பதிகம் நிகழ்த்தும் காலை மாற்றுப்பறையின் வரலாறு ஆகும். திருநீற்று ஏன் சொன்னாரு சாமி கேட்டா, மாற்றுப்பறை பராசக்தியுடைய வடிவம். அது நம்ம எல்லாம் சிவபெருமான் திருவடிகளை மாற்றி அழைக்கின்ற அற்புதமான அம்மை இருக்கிறாளே, அவருடைய வரலாறு ஆகும். அன்னை பராசக்தியுடைய மேன்மையெல்லாம் சொல்லக்கூடியதான் திருநீற்று பதிகம்ப்பா. விபூதி என்பது அம்மையினுடைய திருவருள் பெருமை சொல்லுதுப்பா. பிடிச்சுக்கோ. அம்மையுடைய அப்பனுடைய பாகம் தான் அம்மா சக்தி. அந்த சக்தியின் வடிவம் தான் விபூதி. குங்குமம் இல்லை, சக்தியினுடைய குங்குமம் இல்லை. அது பிற்காலத்துல அம்பாள் கோயில போனா குங்குமம் கொடுக்கறது பிற்காலத்துல. நான் இப்ப குறை சொல்றேன். அம்பாள் கோயில மழை விபூதி கொடுக்கணும், அதுக்கப்புறம் குங்குமத்தை கொடுங்க. விபூதிக்கு சொந்தக்காரர் சுவாமியா, குங்குமத்துக்கு அம்பாளாம். இவங்க டெண்டர் விட்டாங்க. சாமி அம்பாளுக்கும் தனித்தனி பிரிச்சு விட்டாங்க. எல்லா ஊர்லயும் ஆயிடுச்சு. ஆனா எங்க கோவை கோயில அடியன் போனா முதல்ல விபூதி கொடுப்பாங்க, தீபாவளி சமயத்தில் கொடுப்பாங்க. மற்ற நேரத்துல குங்குமம் தான். அந்த குங்குமத்தை பற்றி இன்னொரு தனியா பேசுவோம் பெரியவர்களே. இப்படிப்பட்ட விபூதியை நாம் அன்னை பராசக்தியுடைய அருள் வடிவமாக அகஸ்திய மகரிஷி காட்டுறார்.